தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து இன்று மாலை சென்னை கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழ்நாடு எம்பிக்கள் கூட்டம். தொகுதி மறுவரையறை பணியால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் தாக்கங்கள் குறித்து கூட்டத்தில் கலந்தாலோசிக்க உள்ளதாக தகவல். முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று நடைபெறும் தமிழக எம்பிக்கள் கலந்தாய்வு கூட்டத்தை புறக்கணித்தது திமுக. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் தாவிக அரசு நடத்தும் அரசியல் நாடகத்தில் திமுக பங்கேற்காது என கனிமொழி எம்பி அறிக்கை. மேகதாது விவகாரத்தில் தமிழக எம்பிக்களுடன் சென்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்க தாவிக அரசு தயாரா என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி கேள்வி. உழவர்கள் மீது உண்மையில் அக்கறை இருந்தால் பிரதிநிதிகளை அனுப்ப முதலமைச்சர் தயாரா எனவும் சவால். முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று நடக்கவுள்ள தொகுதி மறுவரையறை கூட்டத்தை அதிமுக எம்பிக்கள் புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல். அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதல்வர் ஒப்புதல் அளிக்காததால் தொகுதி மறுவரையறை கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு. தொகுதி மறுவரையறை தொடர்பான எம்பிக்கள் கூட்டத்தை பாமக புறக்கணிப்பதாக அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு. தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. நீதியின் மாண்பை, அரசியலமைப்பின் விழுமியங்களை நிலைநாட்டி மக்கள் அனைவருக்கும் சமூக நீதியை கிடைக்க செய்ய வேண்டும் என வாழ்த்து. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பு. திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி எம்பிக்களும் கலந்து கொண்டு ஒன்றுபட்ட நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தல். இன்று நடைபெறும் தொகுதி மறுவரையறை தொடர்பான எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக பங்கேற்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு, மேகதாது போன்ற பிரச்சினைகளில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். ஆறுதல் அளிக்கிறது. மேகதாது, தொகுதி மறுவரையறை பிரச்சினை இரண்டுமே மாநில நலன் சார்ந்தவைதான். மேகதாது அணை விவகாரத்தில் அரசுக்கு எவ்வித பயமோ தயக்கமோ இல்லை என அமைச்சர் அருண்ராஜ் திட்டவட்டம். இந்த ஒரு மாநில உரிமை சார்ந்த விஷயத்தில் அனைத்து கட்சிகளும் ஒரே அணியில் இருக்கணுங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அவங்க வராமல் இருக்கிறது அவங்களே மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஒன்றை மட்டும் பார்த்தா மட்டும் போதாது. ரெண்டுமே முக்கியமான விஷயம் தான். ரெண்டுமே மாநில உரிமைகள் சார்ந்த விஷயம் தான். தயக்கம்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை தயக்கமும் இல்லை, பயமும் இல்லை அனைத்து கட்சி கூட்டுறதில்ல. இது ஒரு வாய்ப்பு தான். பார்த்தீங்கன்னா மேகதாது விஷயமாகவும் காவிரி விஷயமாகவும் ஏற்கனவே நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல் கூட்டத்தொடரிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. அதனால் ஏற்கனவே அதை இப்போ நிறைய பேசிட்டோம். அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அதை பற்றி நம்ம பேசியிருக்காங்க. அந்த உரிய வாய்ப்பு நம்ம சபாநாயகர் கொடுத்துருக்காங்க. நம்ம த்ரெட்பேராக அதை பற்றி பேசிட்டோம். தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காததன் மூலம் எதிர்க்கட்சிகளுக்கு மாநில நலனில் அக்கறை இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. நாட்டு மக்கள் நலனுக்காகவே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சுங்கிறது நமக்கு கிடையாது. ஏற்கனவே டீலிமிட்டேஷனை கடுமையாக நாங்கள் ஆரம்பம் முதல் டே 1 தமிழக வெற்றி கழகம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இது மாநில பிரச்சனை, இது ஸ்டேட் அட்டானமி, நம்முடைய மாநில உரிமை குறித்த பிரச்சனையில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வது இது முறையன்று. அவர்கள் கலந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். இது மாநில உரிமை மீதான அவர்களின் அக்கறையின்மை. மார்ச் மாதம் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு பங்களிப்பு சட்டத்திருத்த மசோதாவை திரும்பப் பெறுமாறு மத்திய அரசுக்கு மு.க. ஸ்டாலின் கோரிக்கை. சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கும் நலன் கருதி நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல். இன்று மாலை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா.
இன்று மற்றும் நாளை ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் உத்தரவு. திருவண்ணாமலை ரமண ஆசிரமத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தரவுள்ள நிலை குறித்து பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி மறுப்பு. கிரிவல பாதையில் பேரிகார்டு அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு. தனது பிறந்தநாளை முன்னிட்டு திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் கோவிலில் அமைச்சர் GNS ராஜசேகரன் சுவாமி தரிசனம். ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாட்டம். பாருங்களா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடன் வேளாண் பிரதிநிதிகள் சந்திப்பு. காவிரி நீர் மற்றும் மேகதாது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல். காசோலை மோசடி தொடர்பான வழக்கில் நடிகரும் பாஜக பிரமுகருமான சரத்குமாருக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் சம்மன். செப்டம்பர் 10ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு உத்தரவு. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கோயில்களில் நாள்தோறும் சுத்தம் செய்து அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவற்றை உடனுக்குடன் செய்ய வேண்டும். ராஜகோபுரம் முதல் அனைத்து இடங்களையும் அசுத்தமாக வைத்திருக்க கூடாது என கோயில் அலுவலர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அதிரடி உத்தரவு. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சொந்தமான 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடி செய்த சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது. ஏற்கனவே 4 பேர் கைதான நிலையில் பத்திரப்பதிவுக்கு உதவியதாக கலிகுமார் என்பவரை கைது செய்த காவல்துறையினர். கோயிலில் விஐபிகள் தரிசனத்திற்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது இந்து சமய அறநிலையத்துறை. கோயில்களுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும் திரையுலக பிரபலங்கள், முக்கிய பிரமுகர்கள் ஒரு நாளைக்கு முன்னதாகவே வருகை நேரம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள முதுநிலை கோயில்களுக்குள் பக்தர்கள் செல்போன்கள் எடுத்து செல்வதற்கு தடை. கோயில் வளாகத்தில் பக்தர்களின் செல்போன் வைக்க பாதுகாப்பு பெட்டகம் வைக்க கோயில் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்ட நிலையில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறை அமல். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட 11 மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வர மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம். 700க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் சுமார் 10 கோடி ரூபாய்க்கும் மேலாக வருவாய் இழப்பீடு ஏற்பட வாய்ப்பு. நெல்லை பாளையங்கோட்டையில் கிரிண்டர் ஆப் மூலம் பழகிய ஆடிட்டரை காலி இடத்திற்கு அழைத்து சென்று தாக்கி கொள்ளை முயற்சி. ஆடிட்டரை அழைத்து சென்று பணம் கேட்டு தாக்கிய 3 பேரை கைது செய்து மேலும் ஒருவருக்கு போலீசார் வலை. தொடர் கனமழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் அலைமோதிய மக்கள் கூட்டம். குற்றாலம் மெயின் அருவி, பழைய அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி மற்றும் பாலருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல் போட்டு உற்சாகம்.
தென்காசி மாவட்டம் குற்றாலம் வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி இன்று முதல் தொடக்கம். படகு குழாமல் இருவருக்கு மிதி படகுகள் அரை மணி நேரத்திற்கு 200 ரூபாய் கட்டணம், 4 பேருக்கு 300 ரூபாய் என கட்டணம் நிர்ணயம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 13,674 கன அடியில் இருந்து 10,808 கன அடியாக குறைந்தது. குடிநீர் தேவைக்காக அணையில் இருந்து வினாடிக்கு 1,500 கன அடி நீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து வினாடிக்கு 9,500 கன அடியில் இருந்து 6,000 கன அடியாக சரிவு. சுற்றுலா பயணிகள் குளிக்க பரிசல் சவாரி இயக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம். முல்லை பெரியாறு அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக 350 கன அடி தண்ணீர் திறப்பு. தமிழ்நாடு அரசின் உத்தரவை அடுத்து தலைமதகு பகுதியில் இருந்து தண்ணீர் திறப்பு. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே வனப்பகுதிகளில் குட்டி யானையுடன் சுற்றித் திரியும் யானை கூட்டம். 14 யானைகள் அங்கும் இங்கும் சுற்றி வந்த நிலையில் யானைகளை பட்டாசு வெடித்து விரட்டி வரும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூர் பெரிய பள்ளிவாசலில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. கடந்த 2 வருடங்களாக வானம் பார்த்த பூமியாய் இருந்து வரும் நிலையில் மழை வேண்டி சிறப்பு பிரார்த்தனை. மன்னிக்க தௌஃபீக் யா அல்லாஹ். யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் ஐந்து தொழுகை இமாம் ஜமாத்துடன் தக்பீர் தஹ்ரீமாவுடன் முதல் சபல சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உன்னை பார்ப்பதை போல சொல்ல தௌஃபீக். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அரசு பொறியியல் கல்லூரி விடுதியை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டம். விடுதியின் கட்டிடம் பழுதடைந்து கிடப்பதாகவும் உணவு தரம் இல்லை, குடிநீர் வசதி இல்லை என பல்வேறு கோரிக்கைகளுடன் தர்ணா. இந்த மாதிரி டைல்ஸ் ப்ராப்ளம்ட்டு நாங்க இந்த மாதிரி ரூம் எல்லா ரூமுமே செக் பண்ணி எழுதி கொடுத்துருவோம். இந்த மாதிரி டைல்ஸ் ப்ராப்ளமா இருக்கு, இதை மாத்தி கொடுங்கன்ட்டு. நான் எழுதி கொடுத்து 1 இயர் ஆச்சு, இன்னுமே மாத்தி கொடுக்கல. ஒருத்தனுக்கு வந்து அது டைல்ஸ் கிழிச்சு 5 தையல் போட்டுருக்காங்க. நீங்க எவிடன்ஸ் பாத்துக்கோங்க. இன்னுமே மாத்தி தரல. சாப்பாடுமே சரியில்லை. சாப்பாடுலயுமே நிறைய புழு இருக்கு, வேக மாட்டேங்குது. எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது என்கிட்ட. 8 மணி நேரமா நின்றுட்டு இருக்கோம். பெண்களை அதிக அளவில் பட்டதாரிகளாக காண விரும்புவதாக டெல்லி IIT மாணவர்களிடையே பிரதமர் மோடி பேச்சு. மாற்றம் சில நேரங்களில் சவால்களையும் வாய்ப்புகளையும் அள்ளித்தரும் எனவும் பேச்சு. காஷ்மீரில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் பக்தர்களின் வருகை குறைவால் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தம். கடந்த ஜூனில் தொடங்கிய அமர்நாத் யாத்திரையில் இதுவரை 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு. திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயிலில் நடிகையும் ஆந்திர மாநில முன்னாள் அமைச்சருமான ரோஜா காவடி எடுத்து வந்து சாமி தரிசனம். கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம், மலர் மாலைகள் வழங்கி கௌரவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,11,720 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 65 ரூபாய் உயர்ந்த நிலையில் 1 கிராம் 13,965க்கு விற்பனை.